இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் வெண்ணிலா ராமலிங்கம் மேம் அவங்களுக்குரிய வீடியோ. இது என்னென்னா அவங்க பூஜை பாத்திரம் எப்படி சுத்தம் செய்கிறதுன்றதுக்கான வீடியோ கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா சபீனா ப்ளஸ் ஒரு லெமன் நம்ம அதை புழிஞ்செடுத்துக்கிட்டு அப்புறம் இந்த அகல் விளக்குக்கு மட்டும் நான் என்ன பண்ணேன், எண்ணெய் பிசுக்கு இருக்கும் அதிகமாக, அதனால் கொஞ்சமாக சோடா மாவு நம்ம ஆப்ப சோடா போடுறோம் இல்லைங்களா, அதுவும் வினிகரும் ஊற்றிட்டு நான் அப்படியே வச்சுருவேன். இப்போ நம்ம விளக்கு துளக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த காயின்லாம் இருந்தது, எண்ணெயாக இருந்தது, அதனால் நான் அதையும் அந்த ஆப்ப சோடா வினிகர் போட்டுக்கொள்ளிங்களா அதில் போட்டு அது டக்குன்னு ஆயில் பிசுக்கை எடுத்துரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அகல் விளக்கை சுத்தம் செய்வது எப்படி. அது செம்மையாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ தீபம்லாம் வருது இல்லைங்களா, அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம லெமன் தோல்லையே இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு நல்லா கழுவிட்டு தொடச்சி எடுத்துடணும். துடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்பு ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னா நம்ம கோல்கேட் யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம் இல்லைங்களா, பல் தேய்க்கிறதுக்கு எந்த பேஸ்ட் ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது இருக்கக்கூடாது, புதுசாக வாங்கி வச்சுருக்கணும். யூஸ் பண்ணாத பேஸ்ட்டை நம்ம விளக்குக்கு இது மாதிரி போட்டுட்டு நம்ம கழுவிட்டு துடைச்சோன்னா இது மாதிரி ஷைனிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது பல இருக்கும். நம்ம தேய்க்கிறது நம்ம அர்த்தமுள்ளதாக இருக்கும். ஒரு வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.